ஹாய் வியூவர்ஸ், ஹாய் தளபதி ஆன்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் 2 வாரங்களுக்கு முன்னாடி கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க இருந்தது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஸோ அதனைத் தொடர்ந்து நம்ம தளபதி பற்றியும் தாவேகா கட்சி பற்றியும் பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பரவிட்டு வர நிலையில் நடிகர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் சமீபத்தில் நடிகர் விஜய் பற்றின ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நான் கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்களை பற்றியும் அவங்களோட முன்னேற்றத்தை பற்றியும் 24 மணி நேரமாக நான் பேசிகிட்ருக்கேன். ஆனால் என்னை பற்றி அவங்க கண்டுக்கல. ஆனால் வாரத்துக்கு ஒரு டைம் மீட்டிங் போகிற விஜயை வச்சு விஜய் பற்றியும் வந்து பேசிகிட்ருக்கீங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறான்னா, 24 மணி நேரம் உங்களை பற்றி பேசுகிறேன், என்னை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. ஆனால் வாரத்துக்கு ஒரு டைம் பேசுகிற விஜயை பற்றி நீங்கள் 24 மணி நேரம் பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இதே சீமான் அவர்கள் தான் வந்து தளபதி விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து அவர் வந்து என்னுடைய சகோதரன். ஸோ நான் அவருக்கு எப்பயுமே அரசியல் ரீதியாக வந்து துணையாக இருப்பேன், உதவிகளை செய்வேன், ஆலோசனைகளை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னவர். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து விஜய்க்கு எதிராக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2 வாரங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று டாஸ்மார்க் பக்கம் போகிறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா தாவேகா பக்கம் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.